அன்பிற்கினியவர்களே, இனிய வணக்கம். நான் இன்னைக்கு பேசுகிறது நிச்சயமாக எந்த அரசியல் சார்ந்ததோ இல்லை கட்சி சார்ந்ததோ எதுவுமே இல்லைங்க. நேற்றுக்கு நடந்த அந்த நிகழ்வுக்கு யார் காரணம்? யாரை வேணாலும் நம்ம சொல்லலாங்க, இவங்க காரணம், அவங்க காரணம், இவங்க மேலே தப்பு, அவங்க மேலே தப்புன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக மற்றவங்க யாருமே காரணம் இல்லைங்க. நம்ம மட்டும்தான் காரணம், மக்கள் மட்டும்தான் காரணம். அத்திவரதர் சம்பவம், கும்பமேளான்னா கூட்டம், ஏதாவது ஒரு கோயில் விசேஷம்னா கூட்டம் கூட்டம் கூட்டம். ஏதாவது ஒரு சின்ன விடுமுறை, ஒரு வார இறுதி நாட்களில் கூட நம்மளால் வீட்டில் இருக்க முடியறதில்ல. அதுலேயும் குறிப்பாக பெண்கள் நம்ம தாங்க முதல்ல ஆரம்பித்து வைக்கிறோம். வெளில போகலாம், வெளில சாப்பிடலாம், வெளியில் போகலாம். இந்த மனப்பான்மை தாங்க எங்கேயாவது வெளியில் போயிட்டே இருப்போம்னு சொல்லி கூட்டம் கூட்டமாக போய் இப்போ கூட்ட நெரிசலில் அநியாயமாக உயிரை இழந்துட்டு நிற்கிறோம். நான் திரும்பவும் சொல்கிறேங்க, இப்படியெல்லாம் பேரிடர் துயர் சம்பவங்கள் நடக்கிறதுக்கு நம்ம அடுத்தவங்க யாரையுமே பழி சொல்லக்கூடாதுங்க. நம்மளுடைய நலன், நம்ம மேலே நமக்கான அக்கறை முதல்ல வேணுங்க. நம்மளை பார்த்துக்கணும். இளைஞர்கள், மாணவர்கள், உங்களுக்கு இன்னும் காலம் எங்கேயோ இருக்குது. உங்களுடைய இலக்கு வேற. நீங்கள் சாதிக்கணும், வாழ்க்கையில் நீங்கள் உயரணும், உங்களால் உங்கள் குடும்பம் உயரணும். இதை விட்டுட்டு இப்படி கூட்ட நெரிசலில் போய் அநியாயத்துக்கு உயிரை விட்டுட்டு போயிட்டீங்களேப்பா. இனி அந்த குடும்பம் யாரை பார்க்கும்? யார் இருக்கா அந்த குடும்பங்களுக்கு? மக்களே, மாணவர்களே, பெண்களே, எல்லாருமே கொஞ்சம் யோசியுங்க. இந்த மாதிரி சம்பவம் நடக்கிறதுக்கு நம்ம மட்டும்தான் காரணம். தயவு செஞ்சு இனிமேல் கூட்டம் எங்கேயுமே சேராதீங்க. முடிஞ்ச வரைக்கும் கூட்டத்தை தவிர்க்க பாருங்க. நம்ம வீட்டில் இல்லாத நிம்மதி கண்டிப்பாக வேற எங்கேயுமே கிடைக்காதுங்க. சிந்தியுங்கள் தோழமைகள். நாளை சந்திப்போம். மகிழ்வுடன்னு சொல்கிறதுக்கு என்னால் இன்னைக்கு முடியலைங்க. ஆறுதலுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்றி வென்றான்.